வணக்கம் நிறைநிலா ஆரி டிசைனர். இன்றைக்கி ஒரு டிசைன்டு ப்ளவுஸை தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ப்ரைடலோட சாரீ நல்லா டார்க் பிங்க்கு, பெரிய பார்டர், செக்குடாக இருக்குது. சாரீ ஃபுல்லாக கான்ட்ராக்டாக ப்ளவுஸ் எடுத்து ஒர்க் பண்ணி தர சொல்லியிருக்காங்க கஸ்டமரு. ஸோ க்ரீன் கலரில் கிளாத் எடுத்து ஒர்க் பண்ணி தர போகிறோம். இது கஸ்டமரே சென்ட் பண்ண டிசைன் தான். வீடியோ எடுக்க டைம் இல்லைன்றதுனால தான் உங்களுக்கு வெறும் இமேஜஸ் மட்டும் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் என்ன மாதிரி ட்ராயிங் பண்ணியிருக்கேன்ட்டு. அவங்க கொடுத்த டிசைனில் எப்படி இருந்ததுன்னா, சென்டராக வந்து 2 பீகாக்கு, லெஃப்ட்டு ரைட்டு டாப் 3 இடத்துலையுமே வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே சிக்கடால் கவர் ஆன மாதிரி இருக்கும். இல்லை நடுவில் அங்கங்கே ஃப்ளவர்ஸு, ஸ்டோன் ஒர்க்கு அந்த மாதிரி வரும். அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்கேன். அவங்க கொடுத்த டிசைனில் அப்படி தான் இருந்தது. சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன்ஸ் மட்டும் நமக்கு பண்ணிட்டோம். செக்குடு முடிகிற இடத்துல வந்து அவுட்லைன் வந்து நம்ம 3 சைஸ் பீட்லாம் அவுட்லைன் கொடுத்துருக்கோம். லெஃப்ட் சைடில், ரைட் சைடில். டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா கர்வாக வளைவாக கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து சக்கரியை வந்து ஒரு 6 சக்கரி, சென்டர் ஒரு சக்கரி, அதில் சுற்றி ஒரு 6 சக்கரி வச்சு ஃப்ளவர் மாதிரி வந்து பண்ணியிருக்கோம். செக்கடெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே சுகர் பீட்னால் கவர் பண்ணியிருக்கோம். லெஃப்ட்டு ரைட்டு டாப் எல்லா இடத்துலையுமே சுகர் பீட்னால் செக்கடை கவர் பண்ணிட்டோம். அந்த செக்கடுக்குள்ளே வந்து பேல் பீடு வச்சுருக்கோம். ஒயிட் கலர் பீடும் ஒரு சுகர் பீடும் வந்து ஹேங் ஆகிற மாதிரி வச்சுருக்கோம். ஹேங் ஆகலை, ஸ்டிச் பண்ணி தான் வச்சுருக்கோம். பார்க்கறதுக்கு ஹேங்கிங் மாதிரி தெரியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளவர்ஸ்க்கெலாம் நடுவில் வந்து லீஃப் மாதிரி போட்டிருக்கோம். ஜர்தோசி லோட் கொடுத்து அதை சுற்றி சுகர் பீடில் அவுட்லைன் கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி தான் வந்து அந்த லீஃப் எல்லாம் முடிச்சிருக்கோம். பார்டர் வந்து பார்த்திங்கன்னா 3 சைஸ் பீடு, ஸ்டோன் லைனு 3 சைஸ் பீடு வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து சுகர் பீடே வந்து ஒரு 5 பீடு வச்சு அதோட எண்டில் பேல் பீடு வச்சு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 3 சைஸ் பீடை சுற்றி வந்து சுகர் பீடை கொடுத்து அது புட்டா மாதிரி அங்கங்கவே கீழே பார்டருக்கு கொஞ்சம் மேலே கொடுத்தாச்சு. 2 பிக்காக்கு நடுவுலையுமே வந்து கோல்டு கலர் ஸ்டோனை வச்சு ஃப்ளவர் மாதிரி ஃபார்ம் பண்ணியாச்சு. அதுக்கு கீழேருந்து சின்னதாக ஹேங்கிங் மாதிரி பண்ணியிருக்கோம். பார்டரில் கொடுத்தோம் இல்லையா, சுகர் பீடு, பேல் பீடு அதே மாதிரி கொடுத்தாச்சு. அதுக்கு கீழே அங்கே மேலே ஃப்ளவருக்கு கீழே லீஃப் கொடுத்தோம்ல, அதே லீஃபையே ஜர்தோசி வச்சு 2 லீஃப் கொடுத்தாச்சு. சென்டராக வந்து ஒரு குந்தன் ஸ்டோன், பிங்க் கலர் பெரிய குந்தன் ஸ்டோன் கொடுத்து அதுக்கு கீழேயுமே கோல்டு கலராக வந்து நம்ம ஒரு 5 ஸ்டோன்ஸ் வச்சுருக்கோம். அதுக்கு இடையில வந்து அந்த சுகர் பீடும் பேல் பீடும் இருக்கிறத வந்து நீட்டாக கொடுத்துருக்கோம். இப்போ வந்து நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பீகாக்கோட கொண்டையில் வந்து டியூப் பீட் தான் கொடுத்துருக்கேன். பீகாக் ஃபுல்லாகவே வந்து பாடியில் வந்து ஜரி த்ரெட்டால் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டிருக்கேன். அந்த தோகைக்கு என்ன கொடுத்துருக்கேன்னா சுகர் பீடும் ஸ்டோன் லைனும் தான் மாற்றி கொடுத்துருக்கேன். சென்டராக மட்டும் பிங்க் கலர் த்ரெட்டில் லோடிங் கொடுத்துருக்கேன். கீழே தொகையிலையுமே அதான் கொடுத்துருக்கேன், மேலே பாடியிலையுமே அதான் கொடுத்துருக்கேன். ஐஸ்க்கு வந்து ஸ்டோனையே வச்சாச்சு, ஜெர்கன் ஸ்டோனையே வச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கிராண்டான ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. 2 பிக்காக்கு சென்டரில் மட்டும் நான் அந்த ஃபிட்டிங் குந்தன் ஸ்டோன் தான் வச்சுருக்கேன். அது அந்தளவுக்கு பளிச்சுன்னு தெரியல. அதனால் அதுக்கப்புறம் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கிளிப் ஸ்டோன் இருக்கும் இல்லையா, அதையே வந்து நான் செட் பண்ணிவிட்டேன். ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸு வீடியோ இருக்குது, அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இவங்க ஹேங்கிங்கும் கேட்டிருந்தாங்க. அதனால கிளாத் எடுக்கும்போதே நான் ஹேங்கிங்க்கும் சேர்த்து எக்ஸ்ட்ராவே கிளாத் எடுத்துட்டேன். இனிஷியல் வந்து பார்த்திங்கன்னா எஸ்டி, அவங்க 2 பேரோட இனிஷியலுமே கேட்டிருந்தாங்க. ஸோ ஹார்ட் போட்டு ஹார்ட்டுக்கு உள்ள வந்து அந்த ஷேப் ஒரே மாதிரி வந்து பேப்பரில் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் ஹார்ட் ஷேப்பு. ஸோ அதை நான் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு நடுவில் சென்டராக வந்து இனிஷியல் போட்டாச்சு. அதுக்கு மேலேயே வந்து ஸ்டோன் லைனில் ஸ்டிச் பண்ணிவிட்டு அது அவுட்லைனில் வந்து சுகர் பீட்னால் கொடுக்க போகிறோம். அவுட்லைன் ஸ்டோன் லைனை சுற்றி, ஹார்ட்டை சுற்றி வந்து நம்ம 3 சைஸில் வந்து கொடுக்க போகிறோம். அது கொடுத்துட்டு அதை சுற்றி வந்து அவுட்லைன் 2 லைன் ஜரி ஸ்டிச் கொடுத்துருவோம். அப்போ தான் ஸ்டிச் பண்ண வந்து ஈஸியாக இருக்கும். ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி வந்துடுச்சு. ஹெவி கிராண்ட் லுக்கில் இருக்க பாருங்கள். நெக் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளவர் சக்கரை வச்சு பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை வச்சு கொடி மாதிரி சிம்பிளாக பண்ணியாச்சு. அவங்க சிம்பிளாக தான் கேட்டிருந்தாங்க. ஹேங்கிங்காக எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு பாருங்கள். மேரேஜில் எடுத்த இமேஜ் சாரியோட பார்க்கும்போது எவ்வளோ கிராண்டாக இருக்குது பாருங்கள். ஆரி ஒர்க் எப்போவுமே நம்ம ஒர்க் பண்ணும்போது ஒரு லுக் கிடைக்கும், ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ஒரு லுக் கிடைக்கும், அதை வேர் பண்ணதுக்கப்புறம் அந்த லுக்கே வேறு மாதிரி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்கமிங் வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.